ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014ஆம் ஆண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 கிகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 கிகாவாட்டும், காற்றாலைகளிலிருந்து 58 கிகாவாட்டும், நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 கிகாவாட்டும், உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 கிகாவாட்டும் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். PM மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப் பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13லிருந்து 30ஆக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மிலிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடகத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் கேரளத்திலிருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தவேகா அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் OTT இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப் பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் டியூ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோனாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29ஆம் நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.